This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நடக்கக்கூடிய சீட்டிங்கை பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த சீட்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டாக்ஸி டிரைவர்ஸ் அண்டு ஓலா அண்டு ரேப்பிடோ அண்டு ஊபர் இவங்களை பேஸ் பண்ணி இந்த சீட்டிங் வந்துட்டு நடக்குது. அது எப்படி நடக்குது அப்படின்னா, இதில் எல்லாமே வந்துட்டு புக் பண்ணால் நம்ம வந்துட்டு பிக்கப் அதாவது அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் பிக்கப் பண்ணிடுவாங்க. அப்படி பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொண்டு போய் ட்ராப் பண்ணுவாங்க. சரிங்களா? இவங்க ஃபோன் பண்ணும்போது இவங்க பிக்கப் லொக்கேஷன் எதை போடுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலாக போடுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு இவங்களும் டிரைவர்ஸும் போயிடுவாங்க தங்களோட வண்டி எடுத்துகிட்டு. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா அவன் ரொம்ப அவசரமாக என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னோடய ஒய்ஃபுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கேன், நான் வந்துட்டு அமௌண்ட்டை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், உங்களுக்கு என்ன அமௌண்ட்டோ அதை டபுளாக தரேன், அண்ட் ப்ளஸ் அவங்களோட மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக ஒரு 5000 சேர்த்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் வந்துட்டு உடனே ஜிபே நம்பர் கேட்பாங்க. சரி, நீங்களே ஜிபே நம்பர் தருவீங்க. பட் ஜிபே நம்பர் தந்த உடனே அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுடைய அந்த ரெண்ட் வந்துட்டு ஒரு 100 ருபீஸோ 200 ருபீஸோ இருக்குன்னா அதுக்கு டபுளாக ஒரு 200 400 அப்படி போட்டுட்டு ப்ளஸ் ஒரு 5000 போட்டு ரிக்வெஸ்ட் அனுப்புவான். சரிங்களா? நீங்கள் ரிக்வெஸ்ட் அனுப்பும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதில் ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ரிக்வெஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் டச் பண்ணால் போதும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு அதில் வந்துட்டு அமௌண்ட்டு ஏறி இருக்கா இல்லையா, ரிக்வெஸ்ட்டாக என்ன அப்படின்னு நீங்களும் ஒரு பதட்டப்படுவீங்க. அந்த பதட்டத்தில் வந்துட்டு நீங்கள் அதை டச் பண்ணி பார்ப்பீங்க. அப்படி டச் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த அமௌண்ட் உங்கள் அமௌண்ட்லேருந்து உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேங்களா? அந்த நிமிஷமே அவன் ஃபோனை கட் பண்ணிடுவான். எந்த ஒரு தொடர்பும் அவனுக்கும் உங்களுக்கு இருக்காது. இந்த சீட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ மக்களே, நீங்கள் டிரைவராக இருந்தீங்கன்னா, அதுவும் டாக்ஸி டிரைவர் அண்டு ஓலா ஊபர் அண்டு ரேப்பிடோ எந்த டிரைவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு புக்கிங் வருது, அதுவும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கிட்ட வருது அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. அண்ட் தென் கண்டிப்பாக அந்த அவன் பணம் அனுப்பிச்சிட்டானா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே பார்க்காதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அவன் மேனுவலாக தர எந்த ஒரு மெசேஜையும் நம்பாதீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் பார்க்காம விட்டுட்டாலே அந்த இது வந்துட்டு டைம் பார் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் தொட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த அலர்ட்னஸ் எல்லாத்துக்கும் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.